ஹே அமிகோஸ், பீஸாலே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பீஸான்றது எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ். இப்போ இருக்கிற நியூ பார்ன் கிட்ல இருந்து 90s கிட்ஸ் வரைக்கும் வந்து லைக் பண்ற ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா பீஸா. அது ஏன் எதனால எல்லாருக்கும் ஃபேவரட் ஆச்சுன்னு தெரியல. பட் பீஸா வந்து எல்லாருக்குமே கிரேவ் பண்ற ஒரு விஷயம். பீஸா நாட் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்றது இருந்தாலும் பட் பீஸா சாப்பிடாம இருக்க முடியலையா, ஸோ அதுக்கு ரெப்ளிகாவா என்னெல்லாம் பண்ணலான்றதுக்காக ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பீஸான்ட்டு எத்தனையோ வெரைட்டிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் என்னதான் எத்தனையோ ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பீஸா இருந்தாலும் ஐ பெட் இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ்லேயே பெஸ்ட் எவர் ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பீஸா. இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எந்த பீஸாவும் வராதுன்னு நான் சொல்லுவேன். செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஒரு பீஸா ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா அதை செஞ்சு முடிக்க எவ்வளோ டைம் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். பட் இந்த பீஸாவை வந்து அண்டர் 1 minute, அதாவது ஒரு 30 secondsக்குள்ள இந்த பீஸா ரெடி பண்ணிக்கலாம். எப்படி செய்யறது ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் 100% ஹெல்தியர் வெர்ஷன் ஆஃப் பீஸா தான் வந்து பார்க்க போறீங்க. ஃப்ரூட் பீஸா தான் பார்க்க போறோம். கேட்கும் போதே கொஞ்சம் ஹாரிஃபைடா இருக்குல்ல, ஃப்ரூட் பீஸா. இதை செய்யறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸாக இருக்கும். ஸோ பார்க்கலாமா? இதுக்கு மெயினாக தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மெலான். ஏன்னா வாட்டர் மெலான் தான் வந்து நம்ம பேஸ் க்ரஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வாட்டர் மெலான் வந்து கம்பல்சரி. மீதி ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஆப்ஷனல். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஃப்ரூட் வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சூஸ் பண்ணியிருக்க ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், டிராகன் ஃப்ரூட், கிவி, ஸ்ட்ராபெரி அண்ட் மல்பெரி அண்ட் வாட்டர் மெலான். அதாவது ஒரு மிக்சடு ஃப்ளேவர், அந்த ஸ்வீட், சால்ட்டு, அந்த சார் டேஸ்ட் எல்லாமே இருக்கிற மாதிரி எல்லா காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸும் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதே ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆப்பிள், ஆரஞ்சு, போமோகிரானட் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். பேஸ் வாட்டர் மெலான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஹாஃபாக கட் பண்ணிட்டு பேஸ் லேயருக்காக கொஞ்சம் திக் ஸ்லைசஸாக வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். லைக் உங்கள் ஃபிங்கரோட ஒரு போர்ஷன் அளவுக்கு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த திக்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தின்னாக இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வாட்டர் மெலான் வந்து கட் பண்ணும்போது ரொம்ப ஜூஸியாக இருக்கும். லைக் தின்னாக இருக்கும்போது ரொம்ப வாட்டர் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பீஸா சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 inch போல் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு திக்னஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டா அப்போ உங்களுக்கு பீஸா வந்து ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடும்போது அந்த ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஜூஸி வாட்டர் மெலானாக இருந்தாலும் இந்த பீஸா டேஸ்ட் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வாட்டர் மெலானுக்கு ஆப்ஷனலாக வேறு ஏதாவது போகிறீங்கன்னா மஸ்க் மெலான் அந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் சூஸ் பண்ணுறது வந்து ஒரு சாலிடான ஒரு பேஸ் லேயரை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா மேலே மற்ற ஃப்ரூட்ஸ்லாம் அசம்பிள் பண்ணி ஃபைனலாக பைட் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஸ்கூப் வந்து உங்கள் வாயில் இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது என்னோட ஃபிங்கரோட டிப் போர்ஷன் அளவுக்கு தான் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட பேஸ் லேயர் வந்து ஃபைனலி ரெடி. ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட் என்ன இவ்வளோ வேஸ்ட் ஆகுது அப்படின்ட்டுலாம் எதுவும் ஒரி பண்ணிடாதீங்க. ஏற்கனவே என் சேனலில் வந்து வாட்டர் மெலான் சாலட் போட்டிருக்கேன், வாட்டர் மெலான் முஜிட்டோ போட்டிருக்கேன், அண்ட் வாட்டர் மெலான் சாகோ ரெசிபி எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி மீதி இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த வாட்டர் மெலானில் இந்த ரெசிபி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு 1 whole வாட்டர் மெலான்லேயே மல்டிபிள் ரெசிபி செஞ்சு உங்கள் ஃபேமிலி அசத்தின மாதிரியும் இருக்கும். அதோட ரெசிபி லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்த வாட்டர் மெலானில் மேலே இருக்க இந்த சீட்ஸை மட்டும் இப்படி லைட்டாக வந்து பாப்அப் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளெல்லாம் போயிட்டு அப்படி பெனிட்ரேட் பண்ணி குத்தி எடுக்கணுன்ட்டு எடுக்காதீங்க. ஜஸ்ட் மேலே தெரிகிற இந்த சீட்ஸை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நடுவில் எதுவுமே ஸ்லிட்டோ கோடோ எதுவும் போட்டுறாதீங்க. அப்போ தான் வந்து அதோட பேஸ் லேயர் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம சீஸ் அப்ளை பண்ண போகிறோம். க்ரீம் சீஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். லைக் நம்ம பீஸா எடுத்துக்கிட்டிங்கன்னா பீஸா சாஸ் ஒரு லேயர் போடுவாங்க. அதுக்கு ஆப்ஷனலாக நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். கேஸ் உங்களுக்கு க்ரீம் சீஸ் கிடைக்கலன்னா நீங்கள் மைனீஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைனீஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் காம்பினேஷன் வந்து எந்த அளவுக்கு ஒத்து போகும்னு எனக்கு தெரியல. அது ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு ஆக்வர்டாக இருக்கும். பட் இந்த க்ரீம் சீஸ் அண்ட் ஃப்ரூட் காம்பினேஷன் வந்து நல்லாவே வந்து ஜெல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். இப்போது நல்ல ஒரு ஸ்கூப் ஆஃப் க்ரீம் சீஸை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளோட பேஸ் வாட்டர் மெலான் மேலே இந்த மாதிரி தோசை மாவு ஊற்றி தடவுற மாதிரி நல்லா வந்து ஸ்பிளாஷ் பண்ணி அப்படியே ஸ்பிளாட்டர் பண்ணிடுங்க. ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா சீஸஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது இல்லை. ஒரு பீஸாவோட ரெப்ளிகேஷனாக வந்து நம்ம கொண்டு வர்றதுக்கு எந்த சாஸுமே இல்லாமல் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீம் சீஸ் ஸ்ப்ரெட்டு தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து க்ரீம் சீஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷனல் போகிறீங்க அப்படின்னா மைனீஸ் எடுத்துக்கலாம். பட் மைனீஸ் அண்ட் ஃப்ரூட் காம்பினேஷன் எனக்கு ஒத்து போகுன்ற ஐடியா இல்லை. அது ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணி ஒரு ஃபெயிலியர் காம்பினேஷன். ஸோ உங்களுக்கு மைட் பி அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். பட் ஐ ஸ்வேர் நீங்கள் க்ரீம் சீஸ் எடுத்து அப்ளை பண்ணி அதை இந்த ஃப்ளேவருக்கு வந்து கொண்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும்.
நம்மளோட பீஸா சாஸ் மாதிரி க்ரீம் சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் மேலே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ உங்ககிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி இது மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணலாம், இல்லை பெருசாகவும் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு அப்படியே பீஸாவுக்கு அசம்பிள் பண்ணுற மாதிரி அசம்பிள் பண்ண வைக்க வேண்டியதான். இது எல்லாமே உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரி வேணாலும் அசம்பிள் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு பெயிண்டிங் மாதிரி நீங்களே வந்து இந்த ஃபுட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த டெசர்ட் மேக்கிங், கேக் மேக்கிங் அண்ட் பீஸா மேக்கிங் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்ட். லைக் அதை வந்து பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது வீட்டில் பிரச்சனை, கோவமாக இருக்கீங்க, டிப்ரெஸ்டாக இருக்கீங்க, ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங் தெரியும்னா வந்து கோ ஃபார் அ பேக்கிங். ஒரு இல்லைன்னா வந்து ஸ்டோர்லேயே மார்க்கெட்லேயே வந்து பிளெயின் கேக்கை வாங்கிட்டு வந்து வீட்லேயே வந்து உங்ககிட்ட இருக்க பேசிக்கான ஸ்டஃப் வச்சு நீங்களே வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிங்களேன். மொமெண்ட் உங்களோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோவம், வெறுப்பு இதெல்லாம் எங்கே தான் போகனே தெரியாது. நீங்கள் இதை பண்ணி முடிச்சுட்டு வரும்போது ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பெயிண்டிங்கோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஸ்டிக் ஒர்க்கோ வந்து எதுவும் எங்களுக்கு தெரியாது, நான் வந்து ஒரு நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் ஜஸ்ட் குக் பண்ணுற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், வேறு எந்த வேலையும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு ஒரு பர்சன் நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு பேசிக் பேக்கிங் டூல் வேணும்னு அவசியம் இல்லை பேசிக் பேக்கிங் நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பேக்கிங் கிளாஸ் போகணுன்னு அவசியம் இல்லை ஒரு கலினரி கிளாஸ் போகணும், கலினரி மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு எந்த அவசியமே இல்லை. இதெல்லாம் உங்களோட ஃபுட் பிளேட், உங்களோட க்ரியேட்டிவிட்டி, உங்களோட மைண்ட் செட், உங்களோட இனோவேஷன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு கோவமான, ஃப்ரஸ்ட்ரேட்டடான ஒரு நிலைமையில இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் நீங்களாக இருந்தானா டேர்ன் யுவர் குக்கிங் ஸ்கில் இன்டு அன் ஆர்ட். அதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு வேறு ஃபோரம் இல்லை உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையோ ஃப்ரஸ்ட்ரேஷனையோ பர்ஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஒன்லி கிச்சன் தான் என் ஸ்பேஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிச்சனில் நீங்கள் பண்ணுற ரெசிபியை வந்து அதை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இன்னோவேட்டிவான டிஷ்ஷஸ் பண்ணும்போது அங்கே உங்களோட க்ரியேட்டிவிட்டி கொண்டு வந்து உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து என்கிட்ட இருக்க கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரூட் பீஸா இஸ் டன். இப்போ வந்து இதை கட் பண்ணி எப்படி பீஸா பைட் எடுப்போமோ அது மாதிரி பைட் பண்ணிக்கலாமா. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் வந்து பீஸா டாப்பிங்ஸ் போடனாலும் போடலாம், நான் போடலை. அது போட்டானா வந்து எங்கே அதோட சால்ட்டினஸ் அண்ட் ஸ்பைசினஸ்லாம் ஓவர் பவர் ஆகிடுமோ அப்படின்றதுனால நான் போடல. இதுவே வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு வந்து பீஸா சீசனிங் மேலே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அரிகானோவோ இல்லை சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை பீஸா மிக்ஸோ, ஹர்ப்ஸோ, மிக்ஸ்டு ஹர்ப்ஸோ மாதிரி எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி பார்த்த அப்புறம் பாருங்களேன், கீழே வந்து அந்த ஜூஸியான ரெட் வாட்டர்மெலானோட லேயர் அண்ட் மேலே வந்து நம்ம ஃபில் பண்ண அந்த க்ரீம் சீஸோட லேயர், அதுக்கு மேலே நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்ச அந்த ஃப்ரூட்ஸோட லேயர். இஃப் யூ டேக் அ பைட் இட் ஃபீல் லைக் அ ஹெவன். அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு பிராண்டடான பீஸா ஷாப்பில் போயிட்டு பீஸா சாப்பிடணுன்ற ஆசையே வந்து உங்களுக்கு கம்மியாயிடும். லிட்ரலி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் வீட் பீஸா, மூங் தால் பீஸா, இல்லை வெஜிடபிள் பீஸா, தோசை பீஸா அப்படின்னு எத்தனை வெரைட்டிஸ் வந்தாலும் ஐ ஸ்வேர் திஸ் பீஸா இஸ் த ஹெல்த்தியஸ்ட் பீஸா எவர். டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா இந்த பீஸாவை கில்ட்டே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம். அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்குமே இதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ஃப்ரூட்ஸே பிடிக்காத குழந்தைங்களும் இதை லைக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரெசிபி மட்டும் சொல்லுங்கள், இது பீஸாவோட ரெப்ளிகேஷன் தான் அப்படின்னு மட்டும் சொன்னால் போதும், அவங்களே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் மோரோவர் ஒரு டிஷ்ஷு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை கடிச்சு சாப்பிடணுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே வந்துடும். அண்ட் இந்த பீஸா ரெடி பண்ணுறது அவ்வளோ சிம்பிள். நார்மலாக ஒரு பீஸா வந்து குக் பண்ணணும், பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே வந்து ஈஸ்ட் போட்டு அதை ஃபர்மெண்ட் ஆகி அந்த மாவை ஃபார்ம் பண்ணி டோவை ரெஸ்ட் பண்ணி வச்சு ஒரு ப்ராசஸ் செய்கிறதுக்கே இட் டேக்ஸ் 2-3 ஹார்ஸ் ஆச்சு டைம் எடுக்கும். பட் இந்த பீஸா வந்து அண்டர் 30 செகண்ட்ஸில் நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். உங்கள் குழந்தைங்களே வந்து இதை அழகாக டெக்கார் பண்ண வைக்கலாம். ஸோ இன்னும் ஏன் வெயிட்டிங், இந்த வீக்கெண்டுக்கு இந்த பீஸாவை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீக்குக்கு வெளியே வாங்கி சாப்பிட்ற பட்ஜெட்டும் உங்களுக்கு கம்மியாகும். அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான ரெசிபீஸ்க்கு மறக்காம என் சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.